தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக இன்று நெல்லை மாநகரில் ஒரு மாபெரும் பேரணியையும் ஒரு பொதுக்கூட்டத்தையும் நிகழ்த்தியிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய நெல்லை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ராகவன் அவர்களே, அன்பிற்குரிய நெல்லை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் ராமசாமி அவர்களே, டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களே, சுல்தான் அவர்களே, ஜாகிர் அப்பாஸ் அவர்களே, இங்கே என்னோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய மாநில செயலாளர் தம்பி ஜோசப் அவர்களே, தலைவி ஸ்டெல்லா அவர்களே, பொருளாளர் விஜயகுமார் அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரி ராதா, டாக்டர் ஷரத், அன்புக்குரிய சகோதரர் ரஃபி அவர்கள், அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற பல மாவட்டங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பிற்குரிய சகோதரர் ஷெல்லி அவர்களே, அன்பிற்குரிய கமருத்தீன் அவர்களே, சிவாஜி அவர்களே, சுந்தரபாண்டியன் அவர்களே, மைக்கேல் அவர்களே, தம்பி காஜா மொய்தீன் அவர்களே, வந்திருக்கின்ற அன்பார்ந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்னார்வலர்களே, ஆங்காங்கு நின்று கொண்டு இவர்கள் யார், என்ன பேசுகிறார்கள் என்று ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகள் ஆச்சு. எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிதான் அரசியல்வாதிகள் எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. பாதுகாப்பு கொடு, எங்கள் தாமிரபரணியை பாதுகாத்துக் கொடு என்ற ஒரு அவல நிலை சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த கேடுகட்ட தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. என்னது தண்ணீருடைய காவிரி நீர் கிட்டத்தட்ட 20% தான் அந்த கர்நாடக மாநிலத்தில் ஓடுகிறது. மீதி கிட்டத்தட்ட 80% அதனுடைய தண்ணீர் நாட்டுக்கோ அணை போட முடியுமா? ஆனால் மீனுக்கு அணை இல்லை, நீருக்கு அணை இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆம் ஆத்மி கட்சி ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுக்க வேண்டும்? எதற்காக எடுக்கணும்? ஏன் எந்த அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்று கேட்டால் அதுவும் இந்த சூழ்நிலையை பத்தி பேசவே மாட்டான் யாரும். இந்த சூழ்நிலையில கூட்டணி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். எல்லாரும் கூட்டணிகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான், தேர்தலை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். யாரு எங்க சேர்றது? தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து 2 கொள்ளையர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. 2 கொள்ளையர்கள், திமுக என்ற கொள்ளைகார கூட்டம், அதிமுக என்ற அடுத்த கொள்ளை கூட்டம். இந்த 2 கொள்ளை கூட்டத்தை சுற்றி சுற்றித்தான் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் எங்களை பார்த்து கேட்கிறான், நீங்க எந்த கட்சியோட கூட்டணிங்கிறான். உங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்குன்னே உருவான கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. நல்லவர்கள் படித்தவர்கள் இன்னவள நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் நாட்டில். என்னடா அந்த அநியாயத்தை கேட்க முடியலையே, யார் கேட்கறது, எங்க போய் கேட்கறது, பயம். ஏன்னா கட்சிக்காரர்கள் அரசியல்வாதிகள் எப்படி இருக்கான்னு தெரியுமா? ரவுடிகளாக இருக்கிறான். ஜனங்க பார்த்தா பயப்படுறான்.
பாரு, சில பேர் கண்ணாடியை கட்டினா பயமா இருக்கு. சில அரசியல்வாதிகளை பாரு, பயப்படுறான். பிள்ளைங்கள் எல்லாம் பயப்படுது. அழகிரி கண்ணாடி கட்டினா பயமா இருக்குது. பயமுறுத்துவர்கள். இன்னைக்கு நாங்க ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க போறோம், மக்கள் வாங்கங்கிறா. வேற யாராவது வீட்டுக்கு வீடு போய் ஆம் ஆத்மி கட்சி ஒன்றுதான் வீடுகளுக்கு டோர் டு டோர் கேன்வசிங் செய்ய தகுதி படைத்த ஒரே கட்சி ஆம் ஆத்மி கட்சி. எந்த கட்சிக்காரரையும் வீட்டுக்கு விட மாட்டா, பயப்படுறா. பார்த்தாலே பாக்கெட்ல ஒரு படம் வச்சிருக்கிறான், பேய் படம் மாதிரி. பேய் படம் மாதிரி வச்சிருக்கிறா. முட்டை முட்டன்னு செட்ட கார் எல்லாம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் ஃபார்ச்சுனர்ல தான் போகுது. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் ஃபார்ச்சுனர்ல போகுதியா? கொல்ல கூட்டம். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சரியா வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஒரு கல்வித்துறையில ஏதாவது ஒண்ணு பாரு. 3 பிள்ளைகள்ங்க. பாவிகளா, கொடுகா, படுபாவிகளா? 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள் அதிகாரிகள், காவல்துறை, அமைச்சர்கள் உட்பட. திமுக காரன் காலத்துல திமுக இதுக்கு அனுமதி கொடுத்துச்சா? திமுக தானே செக்ரட்டரியேட் கட்டுச்சு சென்னையில. அது சரியில்லைன்னு மாத்திரல்ல, திமுக செஞ்சா இன்னொன்னு செய்ய மாட்டல்ல நீ. நான் கேட்கிறேன், திமுக அனுமதி கொடுத்துச்சு இல்ல? நீ தானே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை நடத்துறது யாரு? நிறுத்த வேண்டியதானே? அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு துறையா போய் மனு கொடுத்திருக்கு. மனு கொடுத்திருக்கிறா. மனித உரிமை அமைப்புகளுக்கு மனு கொடுத்திருக்கிறா. சுகாதாரத்துறைக்கு மனு கொடுத்திருக்கிறா. அந்த துணைவேந்தருக்கு, மருத்துவக் கல்லூரியுடைய துணைவேந்தருக்கு மனு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகளும் அதில் செய்து தரப்படவில்லை. எங்களுக்கு சரியான பேராசிரியர்கள் இல்லை. எங்களை கொத்தடிமைகளை போல வேலை வாங்குகிறார்கள். மண்ணு தூக்க சொல்றான், கல்லு தூக்க சொல்றான், கம்பி எடுத்து தூக்கிட்டு போயிருக்கிறான். பிள்ளைகள் அடிமைகளை விட மோசமாக நடத்தி இருக்கிறார்கள். பாவம் அந்த பிள்ளைகள். பல கிராமங்கள் உங்களுக்கு போற எல்லாம் வந்திருக்கிறாங்க. கேட்க முடியல. வீட்டுல பணத்தை விற்று, பணத்துக்காக நிலங்களை விற்று, வீடுகளை விற்று, நகைகளை விற்று கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் தன்னுடைய கஷ்டங்களை வீட்டுல போய் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் கொடுக்கிற விதை யாருமே கேட்கல. அதிகாரிகள் கேட்கல, ஆட்சியாளர்கள் கேட்கல, துணைவேந்தர் மேல கேட்கல. அந்த பிள்ளைகள் கடைசியில பொங்கல் முடிஞ்சு அந்த பிள்ளையும் போயிருக்கிறாங்க. யாருமே இல்ல. அங்க போய் பார்த்தால் கிணத்தில் 3 பேரும் கை கட்டப்பட்டு கிடக்குறாங்க. அங்க முகத்தில் காயம். நான் கூடவே இருந்தோம். நாங்க, நானு, சுதா, ஸ்டெல்லா எல்லாரும் அங்கதான் இருந்தோம். 4 நாட்கள் அங்க போய் உட்கார்ந்து இருந்தோம். மருத்துவமனை விட்டு வெளியே போக மாட்டோம் உட்கார்ந்து இருந்தோம். தமிழகத்தில் எந்த கட்சியாவது வந்தனா, மற்ற எந்த வீட்டு பிள்ளைக்கு நடக்காது. பிள்ளைகள் செத்து போயிருக்கிற பெற்றோர்கள் துடிக்கிறான். சென்னைக்கும் ஜெயலலிதா தாண்டா முதலமைச்சர். தெரியல. அங்க கோர்ட் சாயந்தரம் பேசிட்டு இருக்கிறோம். பேசுறதுக்கு முன்னாடியே 6 மணிக்கு கொண்டு போய் அந்த பிணவரைய போய் நாங்க போய் முற்றுகையிடுறோம். எங்களை எல்லாம் திசை திருப்பி தள்ளி விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு பண்ணியாச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சாதாரணமா ஒரு போஸ்ட்மார்ட்டம் கூட்டு போனா ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாதுப்பா. ஞாயிற்றுக்கிழமை பண்றா. 9 மணி நைட் 9 மணிக்கு மேல கேட்கிறோம் என்ன ஆச்சுன்னு. அந்த பெற்றோர்களை சமாதானப்படுத்தியாச்சு, பயமுறுத்தியாச்சு. பாடி கட்டுப்படும், ஃப்ரீசர் இல்ல, கேவலம் அல்ல. ஒரு பிணவரையில, ஒரு மருத்துவ கல்லூரியில இருக்கக்கூடிய பிணவரையில ஃப்ரீசர் இல்லைன்னு சொல்றிய. நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கிற எந்த தகுதியாவது இருக்கா?
எம்ஜிஆர் கூட படம் நடிச்சதை விட எந்த தகுதி இருந்து நீ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற? எம்ஜிஆர் கூட பழக்கத்தில் இருந்த ஒரே காரணத்துக்காக தமிழக மக்களே நீங்கள் தமிழகத்தையே தாரை வார்த்து விட்டீர்களே. இன்னைக்கு என்ன பிணவரையில ஃப்ரீசர் இல்ல, இல்ல 3 நாள் அங்க 4 நாளா உட்கார்ந்து இருக்கிறோம். கொசு கடி உட்கார்ந்து ஒரு முடிவு பண்ணுங்க. படுக்க முடியல, போர்வையத்துக்கு போத்துனா மூச்சு விட முடியல, துறந்தா கொசு கடி. அந்த அளவுக்கு இருந்து நாங்க போராடுறோம். எங்களை நைட்டு 2 பாடி முடிச்சாச்சு. அந்த காரணம் சாதாரணமா 5 மணிக்கு மேல பண்ண மாட்டேன். இந்த அழுத்தம் ஏன் கொடுத்தீங்க? இந்த பிரஷர் பெட்ரோல் அவங்க கேட்கிறாங்க, இது ஏன் அவங்க கொடுக்கறாங்க? இதுக்கு காரணம் என்ன? இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நான் சொல்லல, இப்போ இது கொலைன்னு அன்னைக்கு நாங்க எல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டோம். நம்ப முடியவில்லை. எங்க சூசைட், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. அது தற்கொலை இல்லை. அந்த அம்மாவே சொல்லுது கடைசியா இது போலீஸ்காரங்க தான் பண்ணிருக்கிறாங்க. ஆக எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் உயிரை துச்சம் என மதிப்பவர்கள். இங்க தாமிரபரணியில 1000 பேர் செத்தாலும் ஜெயலலிதா கவலைப்பட மாட்டாங்க. சென்னையில பிளட் வந்துச்சா, வெள்ளம், எல்லா கட்சிக்காரங்களும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம்? ஐயோ வந்துருச்சே, உயிர் போகுது, கஷ்டப்படுறாங்க. நான் 3 நாள் வீட்டுல மாட்டிக்கிட்டேன். இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுன்னு பார்த்தோம். ஆனா ஜெயலலிதா அதிமுக மட்டும்தாங்க வெள்ளம் அதுல சந்தோஷப்பட்ட ஒரு கட்சி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது அதிமுக. இதை எப்படா ஓட்டா மாத்துறது? இந்த பிரச்சனையை வச்சு எப்படி ஓட்டு வாங்குறது? எப்படி திருப்பி இந்த மாதிரி குயின் எலிசபெத் ஆச்சு, ஹெலிகாப்டர்ல தான் போவாங்க, தரையே தெரியாது. ஓட்டு பிச்சை எடுக்கும் போது ராயபுரத்துல போய் ஆர்கே நகர்ல போய் பிச்சை எடுக்க போனீங்கல்ல, பிச்சை எடுக்கும் போது கீழே போக தெரியுது. மக்கள் பாதிச்சு நிக்கிறான், ஹெலிகாப்டர்ல போறீங்க. என்ன அதுல பணம் எவ்வளவு வந்துச்சு? பணம் இல்லையா? லட்சம் கோடி கொடு, 25 கோடி கொடு. ஏங்க பணத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாடு அரசு. நாங்க யாருக்கும் பயப்படுறவங்க இல்ல. அதிமுக திமுக கொள்ளை கூட்டங்களே, உங்களை கண்டு பயப்படுபவர்கள் இந்த ஆம் ஆத்மிக்காரர்கள் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டதாண்டா நாங்கெல்லாம் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் மாற்றம் வரும். தமிழகத்து மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். உங்களை நம்ப தயாராக இல்லை அவர்கள். எல்லாரும் ரெடியா இருக்கிறா, இவர்கள் தயாராக இருக்கிறார். நீங்க பேசாதீங்க, ஏன் பேசுறீங்க? தமிழகத்து மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நாங்களும் ரெடி ஆயிட்டோம். நிச்சயமாக நாம் இந்த மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கொள்ளையடிக்கும் இந்த கூட்டத்திற்கு நாம் முடிவு கட்டணுமா வேண்டாமா? எல்லாம் ஆம் ஆத்மி ஃபார்முலாவை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பயன்படுத்துறான். வைகோ சொல்றார், டெல்லியை போல் ஆம் ஆத்மியை போல் தமிழகத்தில் ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம். நான் கேட்கிற வைகோவை, ஏன் பாவம் டெல்லியை போல் மாதிரி எதுக்கு? ஆம் ஆத்மியே இங்க இருக்கிறது, ஆம் ஆத்மியே அமைக்கும். நாங்க யாரையும் நம்பி, நீங்க தானங்க கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரு? அது 5 வருஷம் நிக்கிறதுக்கு காரணமானவர்கள் யார்? அந்த கொள்ளை கூட்டங்கள் இந்த நாட்டை சுரண்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? இவர்கள் இல்லையா? இன்னைக்கு பழக்கருப்பையா எங்கய்யா போன? இவ்வளவு நாளே எங்க போன? இப்பதான் ஞான உதயம் தேர்தல் நேரத்தில் வருதா? அடுத்த கட்சி சீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் நம்பாதீங்க. நம்ம ஆளு கொஞ்சம், நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆர்வ கோளாறு அதிகம் நமக்கு. எங்களால முடியாது, நாங்க முடியல. எங்களால இப்படி ஒவ்வொரு ஆளா கொண்டு வந்து இங்க உள்ள விட்டா கிளம்பிடலாம். ஏற்கனவே ஒன்னு அனுபவம் ஆகி போயிடுச்சு. கன்னியாகுமரியில, ஆலந்தூர்ல இதுக்கு மேலாம் ரெடியா இல்ல. வேணுங்கிறவங்க வா,
வைத்து சுரண்டாத ஒரு கட்சி வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும், அரசியல் மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள், அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தவர்கள் என்றால் ஆம் ஆத்மி கட்சியை தேடி வாருங்கள். ஆம் ஆத்மி கட்சி யாரையும் தேடி போகாது, அவசியத்தில் இல்லை. நாங்க தான் வந்தோம். நான் தலைவர் ஆகணும்னு நினைச்சேன் ஒரு காலத்துல, கட்சி நடத்தி பார்த்தேன், புரட்சி செஞ்சு பார்த்தேன், முடியல. என்னை விட ஒரு நல்ல தலைவன் வந்து விட்டான். தலைவனாக இருப்பதை விட நல்ல தலைவனோடு இருப்பது சிறப்பு என்று நான் வந்துட்டேன். ஆகையினால் நமக்கெல்லாம், நம்ம ஆம் ஆத்மிக்காரர்களே, உங்கள் என்ன இதுன்னு கேட்டா, ஆம் ஆத்மி கட்சியில் எல்லோரும் நல்லவர்கள், எல்லாருக்கும் தெரியும். எங்களை அரெஸ்ட் பண்ணும் போது சொன்னேன், பண்ணிக்கோ, நாங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை, சாதாரணமான கட்சி இது, ஆனால் இவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையினால் நண்பர்களே, இந்த அரசியல் கட்சியெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. விளம்பரம் தானாக வரும். எங்களை மீடியால கூட காட்ட மாட்டான், என்ன வந்துருவோமா மேல. இப்ப நேத்து முந்தா நாள் முடியல, யாரும் பண்ணல. ஆம் ஆத்மி கட்சி துணிச்சலாக நின்று கைது செய்து பார் என்று இறங்கணும். எல்லா மீடியாவும் காட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் என்று கேட்டால் இன்று மீடியாக்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் இருக்கிறது, புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இப்படிதான் டெல்லியிலும் இருந்தது, ஆதரிக்கல. ஆம் ஆத்மி வராதுன்னா 4 சீட்டு தான் வரும்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 10 வரும்னா, அப்புறம் கொஞ்ச நாள் சர்வே போட்டா 20 வரும்னா, அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு 30 வந்துரும்னா. நாங்கெல்லாம் துடியா துடிச்சோம், ஒரு 36 வந்துடாதான்னு நினைச்சோம். டக்குனு 40ன்னா 40 போச்சு. அப்பதான் நினைச்சேன் 70 பாக்குறதெல்லாம் பார்த்தா 70க்கு 70 வந்துரும் போல் இருக்கேன்னு 3 மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்ப எலெக்ஷன் வச்சா 70க்கு 70 நாங்க தான். அப்படி ஒரு ஆட்சி கேட்காங்க. ஆம் ஆத்மி கட்சியினுடைய சாதனைகள் இருக்கிறா, சாதனைகளை சொல்லவே முடியாது. ஆம் ஆத்மி என்றாலே சாதனை என்றுதான் பொருள். இது இன்னும் எல்லா கட்சிக்கும் இனிமே சோதனை. ஜன் லோக்பால் பட்டு எனக்கு முன்னாடி பேசுற சாமி புட்டு வச்சாரியா மனுஷன். காஜா இந்த தூக்கி அந்தாண்ட போட்டிருப்பான் என் பையன். உன்னை என்ன செய்யறோம், நாங்க விட மாட்டோம். அந்த 3 பொண்ணுங்க பிரச்சனையும் லேஸ் கிடையாது, லேசா விடுற மாதிரி. ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள் விடுபவர்கள் அல்ல. உங்களை கூண்டோடு கைலாசத்துக்கு அனுப்ப வந்திருக்கிறோம் நாங்க. சும்மா வார்த்தைக்காக பேசல, நான் உண்மையாக நடக்கத்தான் போகுது. இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தீங்க? இன்னும் நிக்கிறவங்க அவ்வளவு பேரும் ஆம் ஆத்மி தான். வேடிக்கை பார்க்கிறவங்க என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? அவ்வளவு பேரும் நீ தொப்பி போட்டிருக்கிற, அவங்க தொப்பி போடல. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு தெரியும். கருணாநிதியை பத்தி கேளு, வரலாறு காரி துப்புவாங்க எல்லாரும். ஜெயலலிதாவை பத்தி கேளுங்க, சொல்ல முடியாம இருக்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சா போதும்ங்கிறான் எல்லாரும். ஒளிக்கிறதுக்கு யாராவது வரமாட்டீங்களா கேக்குறாங்க. பப்ளிக் கேக்குறான். வந்தாச்சு, ஆம் ஆத்மி வந்தாச்சு. நல்லவர்கள் படித்தவர்கள் எல்லாம் புறப்பட்டாங்க. இனிமேல் மக்களே கவலைப்படாதீங்க, இந்த ரவுடிகளை பார்த்து பயப்படாதீங்க. அவர்கள் பொறுக்குவதே வேலையாக தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றுவது, மக்களை கொள்ளடிப்பது, மக்கள் பணத்தை சுரண்டுவது, இதுதான் தொழில். எங்களுக்கு அரசியல் தொழில் அல்ல. மக்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கல்வி வேணும். இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிற கல்வி. ஹாஸ்பிட்டல்ல போனாங்க, ஒரு இது போட்டிருக்கான், ஒரு பேஷண்ட கொண்டு வந்து வராண்டால போடுறான். ஏண்டா இவன் இங்க படுத்திருக்கிறான்னு கேட்டா பெட் இல்லையோ. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்களே, உன்னால ஒரு பேஷண்ட்டுக்கு பெட் கொடுக்க முடியல, உன்னை எவனாவது மிக்ஸி கேட்டான்? நோயாளிங்கிறவன் நம்மளை விட கஷ்டத்தில் இருக்கிறவன் பேரு நோயாளி.
நீங்களோட யார் ஒரு பெட்டு கொடுக்க கூட யோக்கியதை இல்லாத நீங்கள் ஜனங்க உன்ட்ட மிக்ஸி கேட்கலையே போட்டிருக்குல்ல மூஞ்சி, அந்த மிக்ஸியை கொண்டு போய் மூஞ்ச எங்கெங்க வைக்கிறதுன்னு இல்ல, மிக்ஸியில கிரைண்டர்ல ஒருத்தன் கேட்டான் கக்கூசில வைடான், டாஸ்மாக்ல வைன்னு பல பேர் கேட்டு பார்த்துட்டாங்க. அதை வச்சுட்டு அதை கொண்டு ரிப்பேர் கடையில கொடுத்தா சொல்றான் இதை ரிப்பேரே பண்ண முடியாதுங்க. எல்லாத்திலையும் திருட்டு, ஒரு டெண்டர் விட்டா திருட்டு, பஸ் விட்டா திருட்டு, என்ன இளவு எடு அத்தனையிலும் திருட்டு. நான் கேட்கிற பொதுமக்களே, இந்த கொல்ல கூட்டம் உங்களுக்கு தேவையா? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருப்பீர்கள்? இன்னைக்கு தாமிரபரணி இவ்வளவு மோசமா போனதுக்கு அழுதுட்டாரு காஜா. போனதுக்கு காரணம் என்ன? நாளைக்கு விஷத்தை குடிக்க போகிறீர்கள். அதுக்கு முன்னாடி என்னால எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீ என்ன போராட்டம் பண்ணாலும் நல்லதுக்கு போராட்டம் பண்றான்னு இந்த அம்மா எடுத்துக்காது. அதை எடுத்து சரி பண்ணுவோன்னு ஒரு காலமும் நினைக்காது. டாஸ்மாக் எடுக்க சொல்லி எவ்வளவு பேர் கேட்டு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அசைத அந்த அம்மா எதையும் பண்ண மாட்டார்கள். நான் பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், இந்த தாமிரபரணியை, இந்த பிரச்சனையை, பெப்சி கோலா கம்பெனியை இந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டுமா? மதுவை ஒழித்து காட்ட வேண்டுமா? நல்ல மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை விட சிறப்பான மருத்துவமனை உங்களுக்கு வேண்டுமா? நல்ல கல்வி நிறுவனங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டுமா? நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டுமா? நல்ல நலத்திட்டங்கள் உங்களுக்கு வேண்டுமா? ஒரே வழிதான் இருக்கு உங்களுக்கு. இதை தவிர எந்த வழியும் இல்லை. ஆம் ஆத்மி கட்சியை ஆதரிப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை. அவர் எப்பவுமே டைட்டாவே இருக்கிறார். அது செட் ஆக ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி 8% 7% போட்டான், இப்ப 2% நிக்குது. மக்கள் நம்பல. இந்த நாட்டில் லூசு, கிறுக்கு, பைத்தியம், மென்டல் இது எல்லாம் அரசியல் பண்ணுது. ஏதோ ஒன்று 400 கட்சி நடத்துறேன்னு ஆமாமனு ஒரு பாட்டுக்கு சின்ன சின்ன கட்சி, எனக்கு 2 சீட்டு, எனக்கு 1 சீட்டு, எங்களுக்கு எந்த கூட்டணியும் வேணாம். நாங்கள் உண்மையிலே சொன்னாந்தாள், நான் ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி வச்சிருக்கிறேன். முதல்ல. ரெண்டாவது அந்த அம்மா கூட போயிட்டார். அதோட அவர் நாசமா போட்டார். நம்ம வைகோ 1 வருஷம் உள்ள போட்டுச்சு அந்த அம்மா. சும்மா கிடையாது, 1 வருஷம். கொஞ்சமாவது சூடு சொரண வேண்டாம். நம்மள 1 வருஷம் போட்டுச்சேங்கிறது கிடையாது. கூட்டணி வந்தோடனே போய் சேர்ந்துக்கிறது. இப்படி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் எப்படி மாற்றம் வரும்? எப்படி நம்ம மாற்ற முடியும்? இந்த சமூகம், நமக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஒரு அளவு கிடையாது. இந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதற்காக நம்மை தியாகம் செய்ய தயாராக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆம் ஆத்மி கட்சியில் இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்குதான்னு முதல்ல யோசி. நல்ல சுகாதார ஹாஸ்பிட்டல் போனா நல்ல வைத்தியம் பண்ணி முடிக்குதான்னு யோசி. நல்ல ரோடு கிடைக்குது. வர பலி பூரா ஒரு குப்பை தொட்டி. மேயர் எதுக்கு? இந்த மேயர் என்னதுக்கு? இந்த மேயருக்கு ஓட்டு போடுறீங்க நீங்க? குப்பையை கிளீன் பண்றதுக்கு தானே அவனுக்கு மேயர் வேலை கொடுக்குறோம், கவுன்சிலர் வேலை கொடுக்குறோம். அவன் சொன்ன மாதிரி முதல்ல வரும்போது பிச்சைக்கார மாதிரி வர வேண்டியது. அப்புறம் ஃபார்ச்சுனர்ல போனா ரோட்ல குப்பையே தெரியறது இல்ல. இந்த கவுன்சிலர்ல அவன் ஒரு வீடு கட்டினா போதும், மண்ணு கொட்டினா வந்துடுறான் கமிஷனுக்கு. ஒரு ஆளை விடுறது இல்ல. இந்த கேடுகட்ட கொள்ளையர்களை என்னதான் பண்றது? அதைத்தான் நான் ஆம் ஆத்மிக்காரர்களே, மக்கள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே கிளம்புங்க, வீடு வீடா போய் சொல்லுங்க, இந்த திமுக அதிமுக 2 கட்சிக்கும் போதும். கருணாநிதியை தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீர்கள், ஜெயலலிதாவை 3 முறை தேர்ந்தெடுத்தீர்கள், ஆனால் அவர்கள் 5 முறை ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். 3 தடவை தான் முதலமைச்சராக்கணும், அந்த அம்மா 5 தடவை ஆயிடுச்சு. இவர்களுக்கு
ஓய்வு கொடுங்கள்னு சொல்லுங்க. வயசாகி போச்சுங்க, இனி முடியாது. இன்னும் 5 வருஷம் இந்த 2 கேஸும் கேரண்டியானே சொல்ல முடியல. 5 வருஷம் கேரண்டி இல்லாததுக்கு ஏன் ஜனங்க கஷ்டப்படுறீங்க? விட்டு தொலைங்கல, வானாது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. இதுவரை ஜெயலலிதா நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். கருணாநிதி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்திருக்கிறீர்கள். விஜயகாந்த் கூட நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட்டீங்க. வைகோ கூட நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட்டீங்க. ராகுல் காந்தி நல்லா இருக்கணும், மோடி இந்த புது கேடி வந்திருக்கிறார்ல, அந்த மோடி கூட நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட்டிருக்கிறீங்க. சொல்லுங்க ஜனங்கள்கிட்ட, எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். அவங்க அவங்க உங்களை சொல்ல, அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட்டீங்கல்ல, ஒரே ஒரு தடவை நீ நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட, நம்ம தேசம் நல்லா இருக்கணும்னு ஓட்டு போட, இந்த கொள்ளையர்கள்லாம் ஒழியணும்னு ஓட்டு போட. கேளுங்க, போய் கூட்டம் கூட்டமா போவாதுங்க, பண்டி தான் போகும். 4 பேர் போ, வீடு வீடா சொல்லு, இதுதான்டா ஆம் ஆத்மி. நீங்க மத்த கட்சிக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க இது என்ன கூட்டம், இது இந்த கூட்டம் ஒரு தொகுதியை மாற்றும். இந்த கூட்டம் மாத்தி காட்டத்தான் போகுது. நீ பேசாம மீடியாவை பார்த்து ஏமாந்துகிட்டு இரு. ஜனங்கள் அதிகாரம் இருக்கிறதுக்கு ஒரு ஆணவம் திமிர் செய்ய என்ன வேண்டாலும். இப்படித்தாண்டா டெல்லியில எங்களை சொல்லிட்டு இருந்தா இவங்க எங்க வரப்போறாங்கன்னு. எங்கள் கட்சிக்காரர்கள், ஆம் ஆத்மியினுடைய உண்மையான ஆத்மார்த்தமான தொண்டர்கள் என்ன செஞ்சான் தெரியுமா? வீடு வீடா போய் மக்களை பார்த்து இந்தியா முழுவதும் இருந்து சென்றார்கள். தமிழகத்தில் இருந்து 300 பேர் போனோம். அங்க பார்த்தான், பொங்க இருந்து போனவனுக்கு ஹிந்தி தெரியல. அவன் கேட்டான், எங்களுக்காக நீங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டு அவன் அங்க இருக்கிறவன்லாம் மாறினான். ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தர் சொன்னாரு, இனிமே நான் இவங்களுக்கு போட மாட்டேன். ஏங்க என்ன சின்ன பிள்ளைகள்லாம், ஆமா உண்மை மாறிடுச்சு, நாங்க எப்படிங்க மாறாம இருக்க முடியும்னு கேட்டாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இளைஞர்கள் இன்றைக்கு ஆம் ஆத்மி பக்கம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முந்திலாம் அப்பா ஒரு வீட்டுல டொனேஷன் கேட்க போனா அப்பா வெளியில போயிருக்காரு, வரட்டும் பா. அம்மா வெளியில போயிருக்கிறாங்க, வரட்டும் பா. அண்ணன் வெளியில போயிருக்காரு, வந்த உடனே கேட்டுக்கிட்டு கொடுக்கிறேன் பா. இன்னைக்கு அப்படி இல்ல நிலைமை. அரசியல்வாதிகளே கொஞ்சம் எங்களை திரும்பி பாரு இந்த பக்கம். இப்ப அப்பா சொல்றாரு, என் பொண்ணு வெளியில போயிருக்கிறா, வந்த உடனே கேட்டுக்கிட்டு கொடுக்கிறேன். என் பையன் வெளியில போயிட்டு இருக்கிறாரு, வந்த உடனே கேட்டுக்கிட்டு கொடுக்கிறேங்கிறாரு. ஆக இன்னைக்கு ஓட்டு யாரு போட போற சொல்லுமா? பெரியவங்க எல்லாம் போட மாட்டாங்க, பிள்ளைங்க சொல்லிடுவான். இந்த கேடுகட்ட கும்பலுக்கு எங்கள் சகோதரிகளை, எங்கள் 3 பெண்களை, எங்கள் மோனிஷா, சரண்யா, பிரியங்காங்கிற 3 எங்களுடைய சகோதரிகளை கொன்றவர்கள் இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள். இவர்களுக்கு இனி நீ ஓட்டு போடக்கூடாது என்று நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு சொல்ல போறா. உங்களுடைய வெளிச்சங்கள் எல்லாம் மெட்ராஸ் பிளட்லயே வந்துருச்சு. உங்களுடைய வண்டவாளங்கள்ல உங்க யோகிதை எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்ப இந்த கொலையில நீங்கள் 100 விக்கெட்டும் காலி. ஆக மக்களே, நாம இவர்களுக்கு இனியும் இவர்களுக்கு பொறுக்க கூடாது. 102 ரூபா ஊசி டாக்டர் இருக்காரு, ராமதாஸ்னு பேர். அவர் ஒரு பக்கம் ரயில் ஓட்டுறார். அவன் பையன் எந்திரிச்சுக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம். எதடா மாத்த போற? ஏற்கனவே நீ தான் பர்மிஷனே கொடுத்தேங்கிறான் காலேஜுக்கு. அவர் மாத்துறாராம், முதல்வர். நல்ல பரவாயில்ல, முதல்வரே ஆவாட்டியும் சொல்லிக்கிட்டே கொஞ்ச நாளைக்கு முதல்வரா ஓட்டுறான் ஒவ்வொருத்தன். அந்த நிலைமை. வைகோ பிஜேபி பாவம், அது தமிழ்நாட்டில் விளங்கவே விளங்காது. அது பாவம், அந்த அம்மா கரகாட்டமே ஆடிட்டு இருக்குது. எதற்காக சொல்லுகிறீங்க? யாரையும் கிண்டல் பண்றதுக்காக இல்ல. எதற்காக இதெல்லாம் நாம் சொல்ல முன் வர்றோம்னு சொன்னா, இது போன்ற மாற்றங்கள் வரணும். நல்லவர்கள் படித்தவர் நாம சொன்னாதான் முடியும். சும்மா நம்ம எப்படின்னு கேட்டா ரொம்ப ஆர்வம், ஆம் ஆத்மிக்காரர்களுக்கு ரொம்ப ஆர்வம், எதையாவது பண்ணிடுறோம், எப்படியாவது இன்னைக்கே வந்துடணும். கரெக்ட் தான். அதுக்கு என்ன செய்யணும்? உழைக்கணும்.
மக்களை சந்திக்கணும். தினம் 1 மணி நேரம் போ, மக்களை பார். நீ சொன்னா ஒத்துக்குவான், நீ போனா உடனே வெல்கம் பண்ணுவான், ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் போய் பண்ணிடலான்னு நினைக்க முடியாது. ஆகையினால் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு திருநெல்வேலியில இவ்வளவு பெரிய திரளாக கலந்திருக்கிறீர்கள். மக்கள் ஆங்காங்க நின்றும் ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல எங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா யாருக்குமே தமிழ்நாட்டில் ஆம்பளையா அரசியல்வாதி இல்லை. எல்லாம் அப்படி ஓடிட்டு இருக்கிறான். என்னடா இந்த 3 பொண்ணுங்க செத்து போச்சே, இது எந்த ஒரு அரசியல் கேட்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா அப்பதான் தெரியுது, இந்த எதிர்த்தா நமக்கு சீட்டு கிடைக்காது. ஒருவேளை இங்க போற மாதிரி இருக்குமோ, இல்லை இங்க போற மாதிரி இருக்குமோ, டவுட்ல அலையறாங்க. இவர்களா அரசியல்வாதிகள்? இவர்களா உங்களை காப்பாற்ற போகிறார்கள்? இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு முதலில் முடிவு கட்ட தயாராகுங்கள். முடிவு கட்டினால் நாம அழணும்னு அவசியம் இல்லை. அவர்களை லோக்பால் ஏன் நாங்க வந்தோம்? அதெல்லாம் ஊழல்னா சொல்லி கொடுங்க. கிராமங்கள்ல தெரியல, அது என்னமோ புது விஷயம் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் நிறைய பேர். ஊழல் என்றால் 1 லட்சம் ரூபாய்க்கு ரோடு போட சொன்னா 60,000 ரூபாய்க்கு போட்டுட்டு 40,000 ரூபாய் பாக்கெட்ல போட்டு போறான் பாரு, இதுக்கு பேர் தான் ஊழல். லஞ்சம். நீ செய்யக்கூடிய வேலைகளுக்கு காசு கொடுத்த அவனுக்கு சம்பளம் கொடுக்குது. காவல்துறை அதிகாரிக்கு சம்பளம் கொடுக்குதா இல்லையா? சம்பளம் வாங்குறாரா இல்லையா? நாளைக்கு இவர்களாம் திருந்திடுவாங்க. இப்ப வேற வழி இல்லை. தலை சரியில்லைன்னா கை திரும்பிக்கும், கால் திரும்பிக்கும், கண்ணு கோணிக்கும். இது மாதிரி இப்ப என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டின் தலை சரியில்லை. தைரியம் இருக்கிறதா? ஊழல், எங்கள் கட்சிக்காரர்கள் யாரும் ஊழல் செய்யாதீர்கள் சொல்லுகிற யோக்கியதை கூட தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர்களுக்கு யாருக்கும் யோக்கியதை இல்லை. இதை உண்மையாக இது ஆம் ஆத்மி ஒன்றுதான் செய்ய முடியும். நிறைய பேர் எங்களை பார்த்து நினைச்சிட்டு இருக்கிறோம், இது இந்தி கட்சிங்கிறான். ஏம்பா, இந்தி கட்சிலாம் இல்லை. இது நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், இனத்தாலும் மொழியாலும் தமிழர்கள், வழியால் இந்துக்களாக இருப்போம், கிறிஸ்தவர்களாக இருப்போம், இஸ்லாமியர்களாக இருப்போம், எந்த இதில் வேணாலும் இருப்போம், ஆனால் நல்ல மனிதர்களாக இருப்போம் என்று உறுதியேற்றுக் கொண்டவர்கள். இந்தியாவிலேயே தேசிய கொடியை வைத்து ஓட்டு கேட்ட கட்சி ஒண்ணு உலகத்துல இருக்குன்னா அது ஆம் ஆத்மி கட்சிடா. போட்டிருக்கானு எல்லாரும் பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறவங்க. என்ன தொப்பி இது? சில பேர் இது பாய் கட்சியாங்கிறான். வெள்ளைக்காரன் சுதந்திரம் வாங்குறப்ப அப்போ வெள்ளைக்காரனை விரட்ட வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி அவர்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், கொடிகாத்த குமரன் அவர்கள், வ.உ. சிதம்பரனார் அவர்கள், எண்ணற்ற தேச பக்தர்கள், இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் அணிந்திருந்த தொப்பி எதுக்கு? இந்த கொள்ளைக்காரர்களை வெள்ளைக்காரர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக அணிந்திருந்தார்கள். ஏண்டா 68 வருஷம் ஆச்சே, சுதந்திரம் தான் வாங்கியாச்சே, 68 வருஷம் கழிச்சு இவங்க ஏண்டா அந்த ஆம் ஆத்மிக்காரெல்லாம் ஒரு தெப்பி போட்டு உட்கார்ந்திருக்கானே நிறைய பேர் வேடிக்கை பார்க்கிறாங்க. நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், அவர்கள் வெள்ளைக்காரர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய தியாகிகள் இந்த தொப்பியை அணிந்தார்கள். நாங்க ஏன் அணிஞ்சிருக்கோம் தெரியுமா? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி போன்ற கொள்ளைக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அணிந்திருக்கிறோம். ஒரு மாற்றம் வரும் நினைச்சிட்டு இருக்கான். 3 மாசம் தானே இருக்கு, எப்படி இவன் வருவான் அப்படி நிறைய பேர் கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். நிறைய பேர் நம்மாலே போட்டுட்டு இருக்கிறான். இது எப்படி முடியும்? ஆம் ஆத்மி கட்சிக்கு என்று தனி தைரியம், தெம்பு எல்லாம் இருக்கு. அந்த ஃபயர்னு சொல்லுவா ஆங்கிலத்தில், அந்த சக்தி இங்க இருக்கு. என்ன காரணம் என்றால் இதே சிந்தனை உங்கள் மனதில் இருக்கிற அத்தனை சிந்தையும் இன்று மக்களிடமும் இருக்கிறது. அதை ஒருங்கிணைச்சா போதும், தானால் ஒருங்கிணையும். இவர்கள் காணாமல் போகார்கள். டெல்லியில எங்க காங்கிரஸ்னே தெரியலையா? அக்பர் ரோட்ல ஆபீஸ் தான் இருக்குதா, எங்க காங்கிரஸ்னே தெரியல. தமிழ்நாட்டில் பாவம் அது ஏற்கனவே ஒண்ணு. ஒரு ஆள் கேட்டா காங்கிரஸ்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சிருக்கே, என்ன சொல்றீங்கன்னு ஒரு டிவியில் என்ன கேட்டாரு.
நான் சொன்னேன் ஏற்கனவே ஜீரோல இருந்து பிரிஞ்சா என்ன அர்த்தம்? இதுதான் காங்கிரஸ் நிலைமை. புரிஞ்சுங்க. வைகோ பாவம், இங்க இருந்து அங்க இழுவ, இங்க இழுவ. ராமதாஸ் நிலைமை ஒண்ணு இல்ல, ஜாதியை வச்சுக்கிட்டு அரசியல். பாவம் திருமாவளவன் நல்ல மனுஷன், என்ன பண்றது? அவருக்கு வரி இல்லை, ஏதோ ஒன்னு ரெண்டு கிடைச்சாலாவது எங்க ரெப்ரசன்டேஷனாவது இருக்குமேன்னு நினைக்கிறாரு. ஆக இது மாதிரி ஒரு மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒண்ணு சேர்ந்தாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் தாங்குவாங்களான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வெளில போட்டாங்க. ஆக எதற்காக சொல்லுகிறேன்? நான் யாரை தாக்குவதற்காக நான் சொல்லல. அரசியல் இதுதான், தமிழ்நாட்டின் நிலைமை இதுதான். எல்லோரும் நண்பர்கள் தான். ஏதோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் வந்திருப்பாங்க, வைகோவாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும். ஆனால் அரசியல் சூழ்நிலை அவர்கள் அத்தனை பேர்களும் இந்த கொள்ளைக்காரர்களுடன் இணைந்த பின்னால் அதிலிருந்து விடுபட முடியாமல் மாட்டிக்கொண்டார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியில் இப்படித்தான் நடந்தது. டெல்லியில் காங்கிரஸ் பிஜேபி என்ற கட்சியை அப்புறப்படுத்த எந்த கட்சியாலும் முடியல. திரிணாமுல் காங்கிரஸ், மாயாவதி கட்சி, முலாயம் சிங் கட்சி இருக்கிற அத்தனை கட்சிகளும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஆம் ஆத்மி என்ற பூகம்பம் கிளம்பிய பின்னால் அத்தனை சில்லறை கட்சிகளும் அமைதியாகிவிட்டது. எதிர்த்துமே முடியும். அந்த ஒரு தைரியம் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆகையினால் இந்த நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சி கையில் எடுத்து விட்டது என்றால் அதற்கு முடிவு பெறுது. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப சிபிசிஐடி விசாரணை போடுறாங்களாம். நாங்க உங்களை நம்ப தயாரா இல்ல. சிபிஐ அது மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க என்ன பண்ணி தொலைறது? அதுவும் இந்தியாவில் சிபிஐ கூட தலையெல்லாம் முண்டமா தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யார் தலைனா யார் தலையோ யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு வித்தியாசத்தை தரும் என்று நினைக்கிறோம். இவர்கள் செய்வதை விட ஓரளவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் அதை சிபிஐ விசாரணைக்கு அதை மாற்ற வேண்டும். ஒன்று. நம்பர் 2, ஒரு தனி ஆணையம், ஹையர் எஜுகேஷன் ஆணையம் ஒன்று, கமிஷன் ஒன்றை உருவாக்கணும். மக்கள் இந்த கல்லூரிகள் அதிக ஃபீஸ் வாங்குறாங்க, டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கிறது இல்ல, பிள்ளைகளை டார்ச்சர் செய்றாங்க. இப்படி என்ற தகவலை எல்லாம் அந்த நீதிபதிகள் அடங்கிய அந்த கமிஷனுக்கு கொடுக்கணும். கொடுத்து ஒரு கட்டுப்பாட்டை இவர்களை கண்ட்ரோல், இந்த கல்லூரிகள் எல்லாம் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒன்றை உருவாக்கணும். அதற்கான ஒரு ஆணையம் கேட்டிருக்கிறோம். தமிழகத்தில் எந்த அதிகாரியும் அதை விசாரிக்க கூடாது. இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் ஏமாற்றியது போல அந்த குடும்பத்தை ஏமாற்றக்கூடாது. அவர்கள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் இதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த கடைசி மோனிஷா கூட அவங்க வந்து திமுக காரங்க தான். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு கடைசியில மலர் வளைய வைக்க வந்தாங்க திமுக காரங்கள்லாம். இன்னைக்கு நானும் போயிருந்தேன். நீங்கள் செய்த வேலை இதுதான். நீங்கள் திமுக காரர்களே, அண்ணா திமுக காரர்களே, நீங்கள் தமிழக மக்களுக்கு மலர் வளையம் வைக்கிற வேலையை மட்டுமே தான் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருந்தீர்கள். அதை மோனிஷாவுக்கும் செய்து விட்டீர்கள். ஆக நாங்கள் அதை பற்றிலாம், உங்களை பற்றிலாம் நான் கவலைப்படல. உங்களை திட்டுவதற்காக இல்லை. உங்களை நாங்கள் திமுக அண்ணா திமுக கட்சிக்காரங்க நாங்கள் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு பேஷண்ட் மாதிரி பார்க்கிறோம். பாவம், வியாதி பிடிச்சி உட்கார்ந்து இருக்கிறீங்க, உன் வியாதி என்னன்னு உனக்கே தெரியலையே அப்படின்னு கேட்கிறோம். ஆகையினால் நண்பர்களே, மாற்றம் வேண்டும் என்றால் எது மாற்றம் என்றால் இந்த கொள்ளையர்களை அகற்றி நல்லவர்களை கொண்டு வந்து ஒரு ஆட்சியை அமர்த்துவதுதான் மாற்றம். ராமதாஸ் சொல்றது மாற்றமில்லை, வைகோ சொல்றது மாற்றமில்லை. இவர்கள் திருப்பி அவர்களையே தான் கொண்டு வந்து வைப்பார்கள். திரும்ப திரும்ப அண்ணா திமுக பழக்கருப்பையா மாதிரி கடைசியில் வந்து காட்சிகளை தருவார்கள். இவர்களுக்கு இங்கே இடமில்லை. நல்லவர்களே, நீங்க இங்கே இருந்து திருநெல்வேலியில் ராகவன் அவர்கள் தலைவராக உருவாக வேண்டும். திருநெல்வேலியில் ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லவர்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும். நமக்கு என்ன இல்லைன்னு சொன்னா ஒரு இடத்துல சொல்றான், ரொம்ப பாப்புலரான லீடர் வேணும்டா, ஷக்கீலாவை தாண்டா கொண்டு வரணும். கட்சி என்றால் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் யாருக்கு தெரியும்? உருவாகலையா? லீடர்னு சொன்னா எவால்வ் ஆகணும், உருவாகணும். யாராலையும் உருவாக்க முடியாது. கொண்டு வந்து வச்சேன்னா வச்ச மாதிரி போயிடுவான். ஆகையினால் ஆங்காக ஆம் ஆத்மி கட்சி சும்மா இல்ல, தமிழகத்தில் 100 தலைவர்கள் தேவை.
அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும். நேர்மையான தலைவர்களை உருவாக்க வேண்டும். நல்லவர்களை எல்லாம் அழைக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அதுதான் உண்மையான மாற்றம். எந்த எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டாம். டெல்லியில பாரு, ஒரு அமைச்சர் தப்பு பண்ணாரு. முதல் நாள் மாலை அவருக்கு கெஜ்ரிவால் அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் போகுது. மறுநாள் காலை 14 மணிக்கு அந்த மந்திரி பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலாவது நடந்த வரலாறு உண்டா? நாங்க போய் முதலமைச்சர் இந்த பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருக்கிறாரு, பொத்து பொத்துன்னு காலில் வரல. தமிழ்நாட்டில் மந்திரி எல்லாம் அப்படித்தான் இருக்கிறான். முதல் மந்திரி போறது ஒரு 60% குனியுது. அடுத்த மந்திரி பாப்பாரு, இவர் என்ன 60% குனிஞ்சிட்டாரு, நான் 50% குனிவார். அடுத்து இன்னொரு அமைச்சர் போனாரு, இவர் 50% குனிஞ்சிட்டாரு, நான் 40% போறேன் போறான். அப்புறம் பன்னீர்செல்வம் கடைசியா போவாரு, நீங்க என்ன பர்சன்ட், நான் பிளாட்டாவே ஆயிடுறேன். நிலைமை இது மாதிரி. மது பாருங்க, எதையாவது ஒண்ணு சரியா இருந்தா நான் என்ன சொல்றேன், கேட்கிற நண்பர்களே நல்லா கேளு எல்லாரும். ஏதாவது ஒண்ணு சரியா இருந்தா இந்த தமிழகத்தினர் ஆட்சி, அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், இந்த 2 கேடுகட்ட ஆட்சிகளும் ஏதாவது ஒண்ணு சரியா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லு. திருட்டு இல்லாம ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. போ, இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டணும். எப்படி கட்டுவது? எப்படி கட்டுவது? அழைப்பு கொடுங்க, நல்லவர்களே வெளியே வாங்க. தைரியம் இல்லை, பயப்படுறா எல்லாரும். நல்லவன் பூரா ஏன்னா ரவுடி பயலா இருக்கிறாங்க, கட்சி எல்லாம் அடிக்கலான்னு பாக்கலாம். பயப்படாதீங்க இனிமே. ஆம் ஆத்மி எங்களுக்கு அஃபென்ஸ் தடுக்கவும் தெரியும், எங்களுக்கு டிஃபென்ஸ் எப்படி கொடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை ஆம் ஆத்மிக்காரர்களை தொட்டீர்கள் என்றால் கெட்டீர்கள் என்று பொருள். இவ்வளவு அடாவடி வச்சு பார். உங்களை இந்த கட்சிக்காரர்கள் கோர்ட்னா பயந்து ஓடியே போயிடுவாங்க. ஏதோ நீதிமன்றங்கள் ஓரளவு நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல நம்மளை பூந்து காலி போட்டு போடுவாங்க. பயப்படாதீங்க, நல்ல நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு நேரம் இல்லாட்டி இவர்கள் எல்லாம் உள்ள போற கேஸ். அதுக்கு தாங்க ஜென்லோக்பால கொண்டு வந்தாரு. ஜென்லோக்பால்னா என்ன? இந்த திருட்டு கும்பல், கொள்ளையடிக்கிற அதிகாரிகள், ஊழல் செய்கிற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லாம் 18 வருஷம் இந்த அம்மா போகுது கோர்ட்டு. 18 வருஷம். நான் கேட்டேன், இந்த டெட் பாடியை எங்க மெட்ராஸ்க்கு பண்ணணும்னு கேட்கிறாங்களே பேரண்ட்ஸ், மாத்திக்கலான்னு கேட்டா அவன் சொல்றான், இங்க இருந்து கொண்டு போக முடியாது. அப்ப கேட்ட ஜெயலலிதா கேஸ மட்டும் தமிழ்நாட்டில இருந்து ஏன்டா கர்நாடகா கொண்டு போறீங்க? ஆக எதற்காக சொல்றேன்னு சொன்னா, நமக்கு ஒரு இதுக்கு தான், அதான் ஜெயலலிதா பில். திருடக்கூடாது, இவர்களை உடனடியாக 18 வருஷம் ஒரு கேஸ் எடுக்கக்கூடாது. ஒரே வருடத்தில் விசாரித்து, ஒரே வருடத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து, அவர்களை உள்ள தள்ளுற சொத்துக்களை எல்லாம் புடுங்கி மக்களிடம் ஒப்படைத்து, அரசாங்கத்திடம் ஒப்படைத்து, அவர்களை உள்ள தள்ளுற வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக புறப்பட்ட ஒரு ஜென்லோக்பால். அதுதான் அண்ணா ஹசாரே தலைமையில் நம்முடைய தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னிலையில் இது கிளம்புச்சு. அப்பதான் இந்த கபில் சிபல்னு ஒரு ஆளு காங்கிரஸ், என்ன ரோட்ல நின்று கத்துற, நீ பாராளுமன்றம் வந்து பார், இவ்வளவுதானே இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி புறப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் தாண்டா ஆம் ஆத்மி கட்சி. இன்னைக்கு நாங்க டெல்லி கொண்டு வந்துட்டோம்ல லோக்பால. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக கொண்டு வருவேன், மின்சாரத்தை மிகை மாநிலமாக கொண்டு வருவேன் இதெல்லாம் சொன்னல. இந்தியாவிலேயே தமிழகத்தை தான் ஊழல் மிகை மாநிலமாக ஜெயலலிதா கொண்டு வந்திருக்கிறார். கருணாநிதி கொண்டு வந்து, கருணாநிதி வேற ஜெயலலிதா வேற நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த ஸ்டாலின் வேற பாவங்க, அந்த ஆளுக்கு முதலமைச்சர் கலையே மூஞ்சில வரவே மாட்டேங்குது. வராது. அவர் பாருங்க, நமக்கு நாமே, நம்ம தானே இந்த ஜன்சபான்னு டெல்லியில செஞ்சோம் இல்லையா, அதுதான் இவர் நமக்கு நாமே பேர் வச்சுக்கிட்டாரு பாருங்க. அவருக்கேமா எல்லாம் பேரை கூட பொருத்தமா வைக்கிறானோங்க. நமக்கு நாமே. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் ஆம் ஆத்மி கட்சியை தான் ஃபாலோ பண்றான் எல்லாரும். நமக்கு வேணா என்னடா எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்றான், நம்ம அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும். டாஸ்மாக் கடைகள் மலிஞ்சு போய் திரும்ப முடியலங்க.
முந்திலாம் ஒரு இடத்துக்கு ஒரு போகணும்னு சொன்னா அட்ரஸ் கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவாங்க. நேரா போங்க, அங்க ஒரு சர்ச் இருக்கும், சர்ச்சோட ரைட்ல போங்க, ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அதுலேருந்து லெஃப்ட் நேராக போங்க, ஒரு அனுமார் கோயில் இருக்கும், அந்த தெரு போனீங்கன்னா அது தாங்க வெங்கடாச்சலபதி தெருமா. இப்போ அப்படிலாம் கிடையாது. நேராக போங்க, ஒரு 100 மோட்டார் சைக்கிள் நிற்கும், அங்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், அது அப்படியே போய் ரைட்ல திரும்பு, கொஞ்சம் தூரம் போ, ஒரு 100 மோட்டார் சைக்கிள் லெஃப்ட்ல நிற்கும், அந்த கடையில் போய் திரும்பி அங்கேருந்து அந்த 3வது டாஸ்மாக் கடை வருது இல்லைங்க, அதுக்கிட்ட இருக்குங்கிறான். ஜெயலலிதா அவருடைய சாதனை இதுதான். கருணாநிதி என்ன செய்யறாரோ நல்ல விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. இது மாதிரி மதுக்கடைகள், கொள்ளை, பறவை, ஆறு, இப்போ சாமி சொன்னாரு ஆட்கள்லாம் 300 மீட்டர் இருந்த ஆறெல்லாம் 30 மீட்டருக்கு வந்துருச்சான் மெட்ராஸ்ல. எல்லா ஆறும் குறுகி போய் தண்ணி போக முடியாம ஊருக்குள்ள பூந்து ஊர் நாசமா போச்சு. திருப்பி லேசில் அந்த சென்னையை ஏற்றுறது லேசான வேலை இல்லை. இவரை எல்லாத்தையும் முடிச்சுட்டாரா, அவர் ஸ்மார்ட் சிட்டி வர்றாராம். இந்தியாவுக்கே ஒருத்தர் லீவ் போட்டு அடிக்கடி வெளிநாடு போறாருல, அவரை பாகிஸ்தானுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போவார். என்ன கேவலமான உலகத்துல 3 பேர் அங்க. ஒண்ணு அந்த பாராளுமன்றத்தில் பதவி ஏற்ற உடனே தொட்டு முத்தம் போட்டவங்க 3 பேரா. 3 பேர் தான் ஜெயிச்சு போன உடனே பாராளுமன்றத்துக்கு போன உடனே அது தொட்டு முத்தம் போட்டது 3 பேரா. அந்த 3 பேர் யார் யார் தெரியுமா? மிகப்பெரிய கொலைகளில் அதிகமாக செய்த ஹிட்லர், அடுத்த மாபாதகன் ராஜபக்சே, அடுத்த குஜராத்தில் நிகழ்த்திய மாபாதகன் நரேந்திர மோடி. இந்த 3 பேர் இந்த மாதக செயல். நான் சொல்லல, எழுதப்பட்டிருக்கு சரித்திரம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதையெல்லாம் இவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கருணாநிதியை திருத்துவது நம்மோட வேலையா? திருந்து வராலே. ஜெயலலிதாவை திருத்துவது நம்முடைய வேலையா? முடியுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்குமா? இவர்களை எல்லாம் திருத்துவது நம்முடைய வேலை இல்லை, இவர்களை ஒழிப்பதே நமது வேலை. அதை ஆம் ஆத்மி கட்சியும் உண்மையே நல்ல உள்ளங்கள் படைத்தவர்களையும் இவ்வளவு மோசமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வயிற்று எரியுது. அந்த 3 பெண்களுடைய நிலைமைகளை யோசிப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் சும்மா எல்லாம் கண் தொடப்பு வேலை, காலேஜ் மாத்திரை, அது அவர்கள் இத்தனை வருடமாக 2013 இருந்து உங்ககிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அப்பெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 3 உயிர்கள் போயிருக்காது. இவர்கள் உயிர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு தேவை பதவி. ஆம் ஆத்மி கட்சி தேர்தலை நோக்கி வேலை செய்யாது. ஆம் ஆத்மி கட்சி மக்களை நோக்கி வேலை செய்யும். மக்கள் தானாக ஆம் ஆத்மி கட்சியை கொண்டு வருவார்கள். அது நடந்தே தீரும். அதற்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சி தோழர்கள் ஒரே குறிக்கோள் தான் மனசுல இருக்கணும். அதனுடைய நம் அந்த பெப்சி கோலா, கொக்கோ கோலா கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக முடிவு பிறக்கும். இது மட்டுமல்ல, அது முடிவு பிறக்கின்ற வேளையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழகத்தில் முடிவு பிறக்கும் என்று கூறி, ஆம் ஆத்மி கட்சி அது உங்களுக்கான கட்சி, எங்களை ஆதரிப்பதாகவோ உங்களுக்காக நீங்கள் தொடப்பத்தை கையில் எடுங்கள். ஸ்டெல்லா சொன்ன மாதிரி இந்த தொடப்பம் என்பது சாதாரண தொடப்பம் இல்லை. வீட்டை மட்டும் சுத்தம் செய்கிற தொடப்பம் இல்லை, நாட்டை சுத்தம் செய்ய வந்திருக்கின்ற தொடப்பம். எப்படி பேய்களை விரட்டுவதற்கு தொடப்பத்தை பயன்படுத்துவார்கள், அதுபோல இந்த பணவெறி பிடித்து அலைகின்ற பேய்களை விரட்டுவதற்கு தொடப்பத்தை கையில் எடுங்கள். செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பேய்களை அடித்து விரட்டுவதற்கு தொடப்பத்தை கையில் எடுங்கள். இந்த நாடு முன்னேற்றம் அடைய இந்த தொடப்பத்தை எடுத்து வீசுங்கள். தொடப்பம் சுத்தம் செய்யும், வீட்டையும் சுத்தம் செய்யும், நாட்டையும் சுத்தம் செய்யும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வழிகாட்டுதல் தமிழகத்தில் இவர்கள் தவறானவர்களுக்கு முடிவு கட்டி நல்லதொரு ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு உங்கள் ஆட்சியாக, இது நாங்க ஓட்டு கேட்கிற ஆள் இல்ல, ஓட்டு போட்டால் ஆம் ஆத்மிக்கு வாக்களித்தால் உங்களுக்கு நல்லது, வாக்களிக்கலன்னா எங்களுக்கு நல்லதுன்னு போயிடுவோம்.
மேம்படுத்துவது உங்கள் கடமை 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.